ரேங்க் இருக்குல்ல, அவனுங்க ஆட் ஆயிட்டு எவ்வளோ கிடையாது. பெர்சன்டேஜ் வரும்? ஃபைனல் டிராஃப்ட் தானே குடுத்தான். இப்பதானே ஃபைனல் எப்ப டிராஃப்ட். வந்துச்சு அது ஃபைனல் டிராஃப்ட்? 5 லேக் உனக்கு இரு 5 crore 40 lakhs இந்த இது கரெக்டான டேய் மார்க். இல்ல சச்சினு அதுல இல்ல நீ சொல்றதுல ஒரு தப்பு இருக்கு சச்சினு. அதுல ஓட் இல்லன்னு சொன்னவன்லாம் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார்ம் 6 அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கணும். அதுக்கு தான் இப்ப டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம கூட இந்த சிபிஐ சுப்ரீம் கோர்ட் போனதுக்காக எஸ்ஐஆர் இத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு போய் கேஸ் போட்டது. சரி, என்னைய மட்டும் கேக்குறீங்கல்ல. சையத் ப்ரோ பூத்ல என்ன நிலைமைன்னு ஏன் அவரை ஏன் கேட்க மாட்றீங்க? அப்ப இல்லன்னா சையத் ப்ரோலாம் ஸ்வீப் பண்ணிட்டாரு. அவர் டிவிகே பூத்ல ஸ்வீப் அவர் பண்ணிட்டாரு. பூத்ல அவர் பூத்ல என்ன நிலைமைன்னு அன்மியூட் பண்ணி பேச சொல்லுங்க. ஏன் அவரு அவர் ஏன் பேச அவர் வந்து மாட்றாரு? வெளியூர்ல இருக்காரு. அவர் சொல்றது அவர் இல்ல சொன்னா இல்ல கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நம்ம கொஞ்சம் டைக்ரெஸ் ஆகிறோம் ப்ரோ. அவர் இல்ல சொன்னா கூட கொஞ்சம் நான் ஒத்துக்க டைக்ரெஸ் ஆகிறோம் மாட்டேன். கவின் ப்ரோ. நீங்க ஆ? சொன்னீங்கல்ல இல்ல ம். ரஃப்லி ஈவன் கோயிங் பை லாஸ்ட் இயர்ஸ் ப்ரீ எஸ்ஐஆர் ட்ரெண்ட் ஆ. 45க்கு அண்டர் வந்துட்டு 2.45 crores அதான் நம்பர். Bro, 2.45 crores na TVK will grow. I mean, TVK will take more than 200. I mean, 180 seats, bro. ஃபைனல் டிராஃப்ட் வந்து February இல்ல 17th ப்ரோ நான் வருதாமா. வந்து நம்பர் இது வந்து அத நம்பர் தான் கேட்டேன். ஃபைனல் டிராஃப்ட் எப்போ வருது? நான் உனக்கு சொல்றேன் ஏன் நீ கஷ்டப்படுற 5 கோடியே 50 லட்சம் தான் ஃபைனல் டிராஃப்ட் நீ எண்ணி வச்சுக்க. டேய் 60 சச்சினு லட்சம் இல்ல சொல்லிடுறேன். இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஆர்டிகல் படிச்சேன். 60 லட்சம் பேர் ஃபார்ம் 6 கொடுத்துருக்காங்களாம். நீ என்ன சொல்ற? திரும்ப 6 கோடி பேரா வந்துரும்ன்றியா ஃபைனல் வோட்டிங் லிஸ்ட்? இல்ல மினிமம் 5.8 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 5.8 5 ஆல்மோஸ்ட் 6 வரும் தான் நான் நினைக்கிறேன். இல்ல 5.8 வந்தாலும் கூட ப்ரோ லைக் 2.45க்கு குறைச்சு வராது அந்த 45 and under. இப்போ இறந்தவங்க பிளஸ் டபுள் ஓட்டிங் அந்த இதெல்லாம் கழிஞ்சிருச்சா? நீங்க கேட்டேன்னா ஓகே. சரி 5.8னே வச்சுக்கோயேன். இப்போ எவ்வளவு டோட்டல் ஓட்டர்ஸ்ன்றது நம்மளுக்கு கவலையே இல்ல. அந்த 18 to 30 பிராக்கெட்ல எவ்வளவு விழுகுறாங்கன்றதானே உன்னோட மெயின் ப்ராப்ளமா இருக்கும் இல்ல உனக்கு. இல்ல ஆமா 18 to 18 45 to சொன்னாரு. சரி 18 to 45 எவ்வளவு இருப்பாங்க சச்சினு? 2 கோடி பேருக்கு மேல இருப்பாங்க சால்ட்டா. 18 to 45 டேய் அப்படின்னா ஆமாண்டா. நம்ம வந்து ஸ்வீப் தான்டா. இல்ல ப்ரோ அப்படி ஒர்க் 2.45 ஆகாதுடா. நான் சொல்றேன். இல்ல அது நான் இல்ல see அதான் என் ப்ரோ பூத்த ஸ்ப்ளிட் மட்டும் ஆகிறது எடுத்து நீ மேட்டர் ஸ்கேல் இல்ல. பண்றதுக்காக நான் சொல்றேன். புரியுது. நீ இங்க பாரேன், இப்போ வந்து நம்ம மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன்காண்டி இப்ப நம்ம பேசிட்டு, நம்ம வந்துட்டு தூங்க போயிட்டோம்னா, நாளைக்கு வந்து விட்டோபா வந்துட்டு ஆஃப்லைன் போயிருவான். எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து வரமாட்டான் அவன். இல்ல சரியா? சச்சின் ப்ரோ நீங்க அப்படி யோசிக்க வேண்டாம். சச்சின் நம்ம சொல்லி உன் பூத் என்ன அவன் பூத் என்ன ஜெயிக்கிறதுக்கு 118 தொகுதி தான் வேணும். புரியுதா இல்ல உனக்கு? அது ஆட்சி போதும் சையத் ப்ரோ. நீங்க சர்க்காஸ்டிக்கா பேசாதீங்க சையத் ப்ரோ. நீங்க நான் எங்கடா சர்க்காஸ்டிக்கா இவ்வளவு கிளியரா பேசிட்டு நீங்க இருக்கிறேன். இல்ல உன் பூத் இருந்தானே என் பூத் இருந்தானே அவன் சொல்றான் நீங்க வெளிநாட்டு டெமோக்ரஸியோடைய பியூட்டியே அதுதான். நான் என்ன சொல்றேன், 118 நீங்க இருந்தா போதும் வெளிநாட்டுல அவ்வளவுதான். இருக்கீங்கன்னு சொல்றான். உங்களோட பூத் நிலவரம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கு மேல ஸ்வீப் நீங்க ஃபுல் டிவிக்கு என் பூத். அவ்வளவுதான் ஸ்வீப் இல்ல முடிஞ்சிருச்சு. இல்ல இங்க யார் வேணா நினைச்சுக்கோங்க. அவர் ஜெயிக்கிறாரோ உங்களுக்கு பின்னாடி டவுட்டா கூட டேய் இருக்கலாம். இது விட்டோபா நீ இப்படி சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நீ டேய், போர்ட்ரே பண்றடா எங்களை. எல்லாரும் எப்படி பேசுறாங்க, எல்லாம் அப்படித்தான்டா. வேற வேற பேசுற அப்போ ஸ்பேஸ்ல எப்படிலாம் போயிட்டு பேசுறாங்க நான் போ பார்த்துட்டு தான் இப்ப இருக்கேன். இத சொல்லு, வேலை பார்க்கணும்னு சொல்றவன் கூட வேலை பார்க்க வேணாம்னு நினைப்பான். அப்புறம் அப்படிலாம் போய் இல்ல. உட்காந்து நொட்டிக்கிட்டு உங்களுக்கே இருக்க போவோம். கான்ஃபிடென்ட் இல்லடா. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். டேய் டிஎம்கே ஸ்பேஸ்ல நீ போயிட்டு அங்க ஒரு மாதிரி பேசுறது, இங்க உட்காந்துன்னு ஒரு மாதிரி பேசுறது, உனக்குனே ஒரு உனக்கே ஒரு டோபமைன் இங்க தேடிக்கிறது, அங்க போயிட்டு ரியாலிட்டி பேசிக்கிறது. டேய் இங்க பாரு அதெல்லாம் நான் வந்து எங்க போயிட்டு நான் என் செல்ஃப் ரியாலிட்டி டோபமைன்காகலாம் அவர் ஜெயிக்கணும்லாம் நினைக்கலப்பா. அவரு ஜெயிச்சு எங்க நாட்டு போயிட்டு மக்களுக்கு ஏதாவது எங்க நல்லது நான் போயிட்டு செல்ஃப் நான் ரியாலிட்டியா டோபமைன் தான் நான் பேசினேன். சொல்றேன். எனக்கு அவர் ஜெயிக்கிறதுல எனக்கு ஒரு வெறி இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாருக்கு தான்டா இவ்வளவுதான் இல்ல சிம்பிள். மெண்டல் மாதிரி பேசுறான். படத்தோட ரிசல்ட் பாக்குறதுக்கே வெறித்தனமா இருப்பாங்க. இதுல அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பானா தோக்கணும்னு நினைப்பானா? கிறுக்கு மாதிரி பேசாத விட்டோபா. தம்பி இங்க நீ அதுதான் வந்துட்டு நான் சொல்ல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஎம்கே காரன் இங்க வந்து கேள்வி கேக்குறான். இங்க இருக்கிற கபின் டிபிடி எல்லாம் மேல இருக்கிறவன்லாம் அவன் கேக்குற கேள்விக்கு பின்னாவும் ஒரு பதில் சொல்ல முடியல. எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கும் ஒரு அவன்கிட்ட தைரியமா ஒரு போயிட்டு பதில் நான் வின் ஆக மாட்டோம்னாடா சொல்லுவேன். போய் சண்டை போறவன்லாம் ஏன்டா எவனாவது டைம் லைன்ல போயிட்டு அவன்கிட்ட ரொம்ப சண்டை தப்பு போட்டுட்டு ரொம்ப தப்பு இருக்கும்போது விட்டோபா சொல்றது. யாருப்பா அந்த மாதிரி திமுக காரன்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தது யாரு? அப்பெல்லாம் யாருமே சொல்லல. இவன் தான் சொல்றான். என்னடா கேள்வி சொல்றாங்க. அவனுங்க பதில் சொல்லல. அவன் கேக்குறான் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், எவ்வளவு சீட் எவ்வளவு வரும். பெர்சன்டேஜ்னு அதெல்லாம் கேக்குறாங்க. நாங்க இப்ப அவங்க பேசல. டேய் நான் தான் சொன்னேனேடா. டேய் நான் தான் சொன்னேனே எவ்வளவு அதுதான் பெர்சன்டேஜ் நீங்க வரும்னு. இல்ல அதான் கவின் ப்ரோ அவங்க எப்படி தெரியுமா குவிஸ் கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டா நம்ம பசங்க தடுமாறான்னு வச்சுக்கோங்க. சரி போன சரி இல்ல எலெக்ஷன்ல விசு எவ்வளவு நான் இன்னொன்னு பெர்சன்டேஜ் சொல்லி வரும்னு சொல்லுவாங்க. முடிச்சிடுறேன். இல்ல இதே சரி நீ இப்ப இதை கேட்கறல்ல. நான் சபரிஸ் கிட்ட அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல ஒன்னு கேட்டேன். நீங்க எவ்வளோடா வாங்குவீங்க, நாங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன்னு அவன்கிட்ட கேட்டான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்?
நீங்க மைனாரிட்டீஸ் ஓட்ஸ ஃபுல்லா இங்க புல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால ஏடிஎம்கே கூட பவருக்கு போக சான்ஸ் இருக்கு. இது எலக்ஷன் எப்படி போகும்னு எங்களாலயே சொல்ல முடியாது. நாங்க ஜெயிப்போன்னே எனக்கு தெரியாதுன்ட்டான் சபரீஷ். அப்படி சொன்னான். அதாவது 5 தடவ ஆட்சியில இருந்தவன சப்போர்ட் பண்றவனுக்கே எவன் ஜெயிக்கிறான்னு தெரியலன்ட்டானாம். இதுதான் வந்து விட்டோபா. இதுதான் வந்துட்டு எலக்டோரல் பாலிடிக்ஸ். சரி, நீ அவன் வந்துட்டு எலக்டோரல் கிளியரா பாலிடிக்ஸ இருக்கான் ப்ரோ. சபா வந்துட்டு என்ன சொல்லிருவான்னா, எப்பயுமே ஆன்டி டிவிகேவை சேர்க்க இன்கம்பன்சி மாட்டான். ஓட்டு இவங்க வந்து பண்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணுவான். மோஸ்ட்லி நம்மளுக்கு தான் நீங்க வரும். ஜஸ்ட் அவன்கிட்ட கேட்டு பாருங்களேன், களம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்கு அப்படின்னு, டிஎம்கே டிவிகே எல்லாம் அவன் கிடையாது. அவன் அப்படிதான் அவன் அத ப்ரொஜெக்ட் ஏன் பண்ணுவான். சொல்லணும்னா, அப்படி ஆ சொன்னா தான் டிஎம்கேயோட கை ஓங்கி எக்ஸாக்ட்லி. இருக்குன்னு அவன் இது பண்ண ஆமா. முடியும். ம் அவனால இது இல்ல பண்ண அதான் முடியும். சபாவோட இதெல்லாம் நம்ம நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்னு தேவையும் சபோ இல்லை. ஐயோ ப்ரோ அப்படி சொன்னான்னு சொன்னேன் ப்ரோ. சபா அவன் இதை சொல்றது அவனுங்களே நம்ப மாட்டானுங்க. அதை அவன் விடுங்க. சொல்றது ஆமா. நியாயம் ப்ரோ. அவன் சொல்றத அவனே நம்ப மாட்டான். இல்ல விட்டோபா, கரெக்டா உனக்கு நீ வந்து எலெக்ஷன்ஸ நீ வந்து அப்ஃப்ரண்டா இப்ப இந்த நம்ம தலைவர் இருக்கனால நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு நீ சொல்றத கேட்டு ஆமா, ஆமான்னு சொல்லி ட்வீட்ட போட்டு லைக் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இங்க நெறைய பேர் காம்ப்ளேஸ்மென்ட் ஆகுறான்டா. வேலையே பார்க்க அதுதான் சொல்லல வேணான்றான்டா. உனக்கு சச்சின். புரியலடா. நீங்க உனக்கு நான் வந்து உங்களை 10 டேட்டா பேச சொல்லல. சபா வந்து ஒண்ணு பேசுறான்ல, அடாவடி அடிக்கிறான்ல, அந்த அடாவடி என்ன நீங்க ஏன் அடிக்க அடாவடி மாட்டீங்க? அடிக்கிறான்? அவன்ட்ட ஆமா. போய் அத நீ தான்டா நீ சொல்றானுங்களே. இல்ல நீலாம் என் கால் ப்ரோ, தூசி. ஒரே விட்டோபா நிமிஷம். ப்ரோ, நாங்க ஏன்டா பேசுறதுக்கும் அவன் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் அவங்கள இருக்கு. நாங்க இன்னமும் வேலை செய்யணுன்றதுக்காக ஒரே மோட்டிவேட் நிமிஷம். பண்றதுக்காக பேசுறோம். விஸ்மி அந்த மேட்டர் இல்ல. ஒரே விட்டோபா, நீங்கலாம் ஒரு ஆள்மைரா எங்க ஆள்ட்ட தோத்து மண்ணக்காவ போறீங்கன்னு அவன்ட்ட பேசாத ஆள் எவன் இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு. நீ வந்து எங்கள எப்புட்றா தோக்கடிப்ப? எங்கள ஏன்டா இவ்வளோ பெரிய மக்கள் செல்வம் சிஎம் தொகுதியில வந்து லயோலா மணி நிக்க வச்சு லயோலாமணி தோக்கடிப்போம்னு நிப்பாட்டி பேசிட்டு இதுன்னு இருக்கோம். கலாச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்கள. இவன் எதையோ பார்த்துட்டு பேசுறான்டா. இவன் டேய், சும்மா நான் இல்ல நேரடியா பார்த்தத இல்ல சச்சின் சொல்றேன்டா. ப்ரோ, கவினும் சச்சின் ப்ரோ, ஒரு டிபிடியும் விஷயம். அன்னைக்கு கொஸ்டின் கேக்குறான் ஒருத்தன். டிஎம்கே சரி. காரன் மேல நான் அதுக்கு பதில் வந்திருக்கான். சொல்லிட்டேனே. நான் அதுக்கு பதில் நீங்க சொல்லிட்டேனே. சொல்லல. நான் 35% தான் வாங்குவோன்னு சொன்னேனே. நீ சொல்லிட்டான் எவ்வளவு அன்னைக்கு. தெரியுமா நானும் சொன்ன? தான் இருந்தேன். 20, 25க்கு மேல வாங்குவோன்னு. இல்ல 35 இல்ல சொன்னேன். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. 35லாம் நீ கவின் சொல்லல. ப்ரோ ஒரு ம். விஷயம் சொல்றேன். அங்க சொல்லுங்க ப்ரோ. ஸ்பேஸுக்கு போறவங்க நம்ம இதுல இருந்து இங்க பேசுற அளவுக்கு அங்க போய் தைரியமா பேசுறது கிடையாது. நான் பாக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் அப் நேம்ஸ். இல்ல நான் ஒண்ணு யூனோ சொல்லவா? எங்க இல்ல. நம்ம இங்க ஸ்பேஸ்ல பேசுற மாரி அங்க வந்து அவனுங்க பேச விட மாட்டானுங்க. நான் அதனால தான் இங்க இருக்கவங்களும் அங்க மியூட் போடுவான். போகாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். மியூட் ஃபர்ஸ்ட் போடுவானுங்க. ஆஃப் ஆல் யாருமே சச்சின் எல்லாம் போகாதீங்க, அவ்வளவுதான். இல்ல. சச்சின் எத்தனையோ டைம் போயிருக்கான். இல்ல நான் நான் 2 இல்ல தடவ இந்த பாக்குறேன் ப்ரோ. இல்ல நான் 2 பேர் இங்க இருந்து போறாங்க. போய் அங்க டோட்டலா அவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கானுங்க. அதுவும் சரி கிடையாது. இங்க பேசுறத அங்க பேசணும்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரோ நான் பிக் அப் இன்னொன்னு நேம்ஸ். சொல்றேனே. நானு, சச்சினு இங்க இருக்க பாதி பேர் வந்து அவங்க ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். வண்டையா பாயிண்ட் நீங்க போறது கிடையாது. இல்ல. இப்போ இல்ல. நீங்க நீங்க பார்த்தது கிடையாது. நான் போனது நீங்க பார்த்தது கிடையாது. நாங்கலாம் முன்னாடி போயிட்டு தான் இருந்தோம். அவனுங்களும் சம்டைம்ஸ் இங்க சரி, வந்துட்டு சரி. தான் இருந்தானுங்க. த திங் இஸ் இப்போ வந்து ஃபைட் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அதாவது அந்த மொறச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற நிலைமையில தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அங்க அங்க போயிட்டு இப்போ விட்டோபா வந்து இங்க பாயிண்ட்டா சொன்னான். இவன் சொன்னது எல்லாமே வேலிட் பாயிண்ட் தான். ஆனா இவனால ஏன் அந்த ஸ்பேஸ்ல போய் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா, இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்திருக்கான். அங்க சுத்தி 5 பேர் உட்கார்ந்திருக்கான். இவன் வந்து சானிடைசேஷன் அந்த டாபிக் எடுத்தான்னா, அவன் உடனே வந்து வேற டாபிக் போவான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால தான் அவன்கிட்ட எனக்கு நான் கான்வர்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே பண்ணி லைன்ல போகவே போகாது. அதாவது ஒரு ஆன்சர் நம்ம குடுத்துட்டோம்னா, அங்க இருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னா, நம்மள திரும்ப ஒரு கேள்வி கேட்பான். இல்ல நீ இல்ல என்ன இன்னைக்கு நினைக்கிற நான் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பண்ணேன். அத டைவர்ட் டோட்டலா தான் பண்ணி அப்படியே விடுவான். மாத்திட்டே இருந்தானுங்க. அப்படியே வந்துட்டு கோல் போஸ்ட் மாத்திட்டே இருந்தானுங்க. அங்க எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ராப்பரா கான்வர்சேஷன வச்சுக்கவே முடியாது. ஸோ ஆமா. அவங்க வந்தாலுமே நம்ம அப்படிதான் அவங்கள டீல் பண்ணணும். நம்மளுமே வந்துட்டு சும்மா அவங்ககிட்ட கேள்வி கேட்டு, அவன் ஏதாவது பண்றானா அவன கலாய்ச்சு விட்டு தான் அனுப்பணும். மியூட்ட போட்டு விளையாண்டு தலையடிச்சு வெளிய போ சொல்லணும். அவங்ககிட்டலாம் அந்த சீரியஸ் கான்வர்சேஷன்லாம் வச்சுக்க கூடாது. வேஸ்ட் ஆஃப் டைம் அது. சச்சின் சொன்னது மூர்த்தி தொகுதியில மூர்த்தி தான் ஜெயிப்பாரு ப்ரோ. அதுல என்ன டவுட் இருக்கு? இது நான் சொன்னதுக்கு தாங்க என்னைய கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ வந்துட்டு டிவிகேனே கிடையாது. நீ துரோகி. நீ வந்து இல்ல திமுகவுக்கு இல்ல. வேலை செய்ற நம்ம அப்படின்னு. நம்ம ஏங்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இந்த மாதிரி இந்த பெரிய இதத்தான் பெரிய இந்த பெரிய பாரு கைங்க விட்டோபா. தூக்கி இப்ப நீ எல்லாத்துக்கும் டிஎஸ் கடிச்சுக்கோ விட்டோபா. அவர் சொல்லும்போது ஏன் பேச மாட்டேங்கிற விட்டோபா? என்ன பேசுனா நான் கேட்கல. நான் இங்க ஒரு மெசேஜ் இப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், சரி, கேட்காது உனக்கு. இல்ல மூர்த்தி டஃப் மூர்த்தி காம்படிஷன் தொகுதியில மூர்த்தி குடுக்கும். தான் ஜெயிப்பாரு. ஜெயிக்குமான்றதெல்லாம் வந்துட்டு கேள்விக்குறி தான். இப்படி வேணா சொல்லலாம். அப்படிலாம் பாருங்க. ஒண்ணும் இல்ல. அது ஜெயிக்க தான் போகுது. ஓகே ஜெயிக்கட்டும். பேசுனா டேய் எப்படிடா ஜெயிக்கட்டும்டா. ஏதாவது ஜெயிக்கட்டும். நாங்க ஜெயிக்க வேணாம்னு சொல்லல. இல்ல ஜெயிக்கிறதுக்கு நான் கவினு உழைக்கிறோம். ஏன்னா என்ன நாங்க எங்க நிலைமை பூத்துல எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்கல. கவினு அததான் சொல்றோம். என்ன ஏங்க அல்லா உங்க பூத் விஸ்மியும் மட்டும் மதுரம் தான் தான் உலகத்துல இருக்குன்னு விஸ்மியும் மதுரம் யோ, நினைக்காதீங்க. எங்க தான் பூத்துல முட்டாள் ஜெயிக்கிறத குயில் பத்தி மாதிரி நிறைய பேசுறான். பேசிக்கிட்டு இருக்கா. உலகத்துல இல்ல அந்த இல்ல. பூத்து இருக்குன்னு சொல்லலையா? உங்க பூத் இல்ல இல்ல அப்படியும் யோசிக்க தேவையில்ல ப்ரோ. உங்க பூத்துல ஜெயிச்சாதான் மத்த பூத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு தேவையில்ல. எல்லா அவர் பூத்துலயும் அப்படி சமநிலை சொல்லல. கொடுக்கணும். அவர் இவன் 2 பேருமே குழப்புறீங்க.
என் பூத்தோட நிலைமை இதுன்னு விஸ்மியும் நானும் ஆ பேசுறதுக்கும், இவன் கரெக்ட். திருப்பிக்கிட்டு உன் பூத் நிலைமை தான் நான் அவன் அப்படி சொன்னானா? அவன் வந்துட்டு ஆமா இப்படித்தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. என் தொகுதியில வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கு. நம்ம வந்துட்டு அதுக்கு ஃபைட் பண்றோமா? யாராவது நமக்கு சந்தோஷமான விஷயத்த மறைச்சுக்கிட்டு இல்லன்னு பொய் சொல்லி இங்க விளையாண்டுகிட்டு இருக்கோமா? ஏன் இப்படி? அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது தோழர். இல்ல கரெக்ட் தான். இல்ல நம்ம என்ன பிராட்லி நான் என்ன சொல்றேன்னா, இந்த சில பெரிய கைங்க இருக்காங்கல்ல, நேரு, மூர்த்தி, அவங்க எல்லாம் வந்துட்டு க்ளோஸா இருந்தா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல ஐ ப்ரோ மீன் நான் ஏன்னா இன்னொன்னு இன்னொன்னு சொல்றேனே, டிஎஸ் நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இப்போ தலைவர் வந்து ம். திருச்சியில நிக்கிறனால, அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ல மேபி நேரு கூட தோக்கலாம். நான் அது வந்து இல்லன்னுலாம் மறுக்க இல்ல, மாட்டேன். ஏன்னா நேருக்கு இல்ல. எதிரா ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு திருச்சிக்காரங்க சொல்றாங்க. நேரு தொகுதியிலேயே நான் வந்து திருச்சி தான் ப்ரோ. ஆமா. நான் திருச்சி தான். எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா. அது அது சோ ப்ரோ அட் த இப்படி எண்ட் ஆஃப் த இருக்கு டே நிலைமை. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பூத்ல நின்னு ஓட்டு போட வச்சு நம்ம டிக் பண்ணணும். ஆமா. இவங்கெல்லாம் அந்த அதுதான் நேம்ஸ மேட்ரு. டிக் பண்ணணும். அங்க தான் மேட்டர் இருக்கு. இப்போ அவன் விட்டோபா என்னன்னா, நீ வந்து நான் ஒண்ணு நினைக்கிறேன். என் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்லயே நான் தலைவர சிஎம் ஆக்குறேன். நீ என்ன மயிரி என்னைய பேசுற? அந்த நிலைமையில அப்ப நானும் இல்ல உட்கார்ந்து நான் பவர் இன்னொன்னு ஆஃப் அந்த இந்த பிரச்சனை வேற இருக்கு ப்ரோ. அவங்க பூத் லெவல்லயும் பாக்குறது இல்ல. ஆ. அவங்கவங்க ஏரியாலயே ஓவராலா பாக்குறது. ஓவராலா ஜெயிச்சிடணும். அந்த வந்து ஒரு இல்ல, இல்ல. பிராட் விஸ்கி வியூலயே இல்ல. பாக்குறது. நான் பூத் லெவல பார்க்கலன்னு நீங்க சொல்லாதீங்க. அது தவறான கருத்து. திருவள்ளூர்ல ஸ்வீப் ப்ரோ வரும். நான் இப்ப சொல்லல. நான் ஸ்பெசிஃபை சொல்றேன். பண்ணி சொல்லல. திருவள்ளூர்ல அவன் மெஜாரிட்டி ஒன்னே ஜெனரலா சொல்லுடா. சொல்றேன். நான் சொல்றேன் இப்போ. திருவள்ளூர்ல மெஜாரிட்டி சீட் நம்ம அடிப்போம். இது நான் வந்து எனக்கு தெரியும். அங்க என்ன களம்னு. ஆ அந்த மாரி தான் ப்ரோ. நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க பூத்துக்கு குடுக்குறீங்கல்ல. எங்க கான்ஃபிடன்ஸ் அந்த மாரி நாங்க குடுக்க முடியலங்கிற எங்க அது பூத்துக்கு. அது அந்த டிஃபரன்ஸ அவன் ஏத்துக்க மாட்டான். இப்போ விட்டோபா சொல்ற இடத்துல, அதெல்லாம் இல்ல நீ பொய் சொல்றேன்னு நான் என்னைக்கா சொல்லியிருக்கேனா? அதேதான். நீங்க உங்க பூத்துக்கு ஸ்ட்ராங்கா சொல்ற மாரி எங்க பூத்துக்கு இல்ல, எங்களால விஸ்மி சொல்ல நீங்க எந்த முடியல. விஸ்மி. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். சச்சினும் இத நார்த் தமிழ்நாடுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹோல்டு இருக்குன்றத டிஎம்கே காரன் கூட ஒத்துப்பான். நம்ம எத்தனை சீட்டு கன்வெர்ட் பண்ண போறோம்ன்றது நமக்கே தெரியாது. ஏன்னா, அப்படி ஒரு ஹோல்டு இருக்கு நார்த் தமிழ்நாடுல அவருக்கு. நீங்க எனக்கு கிருஷ்ணகிரி பெருசா தெரியல. பட் நான் டுவர்ட்ஸ் சென்னை வரைக்கும் சொல்றேன். சேலம், இந்த திருவண்ணாமலை, விக்கிரவாண்டி எல்லாம் ஒரு பெரிய ஹோல்டு வச்சிருக்காப்ல. ஐ மீன் வோட் பெர்சன்டேஜ் நெறைய வச்சிருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம சீட்டா கன்வெர்ட் பண்றது வேற. அட் த சேம் டைம் இப்போ சச்சின் சொன்ன மாரி நெக் டூ நெக் காம்படிஷன். இன்னும் நெறைய இறங்கி வேலை பார்க்கணும். அந்த பிரசன்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரியுது. அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான்னா, அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் மோர் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட்ன்னு தான் நம்ம எடுத்துட்டு போணும். கரெக்ட் தான். நாம வந்து இல்ல நீ எல்லாத்துலயும் சொல்றது நம்மளுக்கு பிரசன்ஸ் இருக்கு அப்படிலாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அது உண்மைதான். அப்படி யாருமே இல்ல ப்ரோ சொல்லலையே அதான் ஒரு ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல் எல்லாரும் பார்ப்பீங்க. அதுல வந்துட்டு நெறைய பேர் இப்போ சும்மா அந்த யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்பான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு சேனல்ல நான் கன்டினியூஸா ஒரு சேனல ஃபாலோ பண்றேன். எனக்கு இந்த சேனல் பேர் சரியா ஞாபகம் இல்ல. அவன் வந்துட்டு முக்காவாசி நேரம் அவன் எடுக்கிற ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் அப்படின்னு எடுப்பான். முக்காவாசி நேரம் டிவிக்கே தான் லீடிங்ல அவன் போடுற வீடியோலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வீடியோல மட்டும் டிவிக்கே, ஏடிஎம்கே பேரே எடுபடவே மாட்டேங்குது. எந்த ஏரியா பார்த்தா திண்டுக்கல். அவைங்க ஓட்டு போடுறவன் அந்த கேட்குறவங்க சொல்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ ஐபிய விட்டா யாரு ஜெயிப்பா? ஐபிங்கிறாய்ங்க. ஐ பெரியசாமின்னு ஃபுல் பேர வச்சு சொல்றாய்ங்க. ஸோ அவைங்க மைண்ட்ல அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகி கிடக்கு. ஐபிய தவிர இல்ல இங்க அப்ப வேற அந்த யாரும் போல் ஜெயிக்க கரெக்ட் முடியாது தானே ப்ரோ? அப்படின்னு. அப்ப அவங்க பண்ற போல் கரெக்ட் தானே? ஏன்னா ஐபியா இங்க ஜெயிக்க ஆமா. முடியாது. உண்மைதான். ஆமா. ப்ரோ திண்டுக்கல்ல நான் வந்து நான் ஏன் ரொம்ப திண்டுக்கல் தான். பயங்கர இதெல்லாம் ஸ்ட்ராங்கு. இல்ல இல்ல இப்ப நான் ஆ. திண்டுக்கல் தான். இப்ப நான் என்ன சொல்றேன், சச்சின் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லா 234ல ஒரு 60 தொகுதி தனியா எடுத்து வச்சிரணும் ப்ரோ. அது வந்து இன்னைக்கே வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். யார் வந்து ம். எம்எல்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க போய் ஒண்ணுமே இல்ல கோபியில கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தையில இருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கேஎஸ். கரெக்ட். நம்மளும் ஏன் சொல்றோம்? அது வந்து சப்கான்ஷியஸாவும் சரி, அவங்க இப்ப கோபியில அவர் போகாத நல்லது கெட்டதே கிடையாது. ஃபார் யாரு கரெக்ட். கேஎஸ். கேஎஸ். அதே மாதிரி ஐபி வந்து அவருக்கு போகும் ப்ரோ 100 பத்திரிக்கை போகும். அவரு சென்னையில இருந்தா கூட திரும்பி போய் எல்லா வீக்கெண்டும் எல்லார் வீட்டுக்கும் போய் 2 நிமிஷமாச்சும் இருந்துட்டு வருவாரு. ம். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அப்படிதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சவுத்ல எடுத்துக்கோங்களேன். திண்டுக்கல், விருதுநகர்லாம் வேலையே பார்க்கல. இப்ப வேலூர், ராணிப்பேட்ல என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படி கிடையாது. இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுல்ல. இதுல நீங்க ஒரு 24 மணி நேரம் வேலை பார்த்தா ஜெயிச்சிடலாம். இதே சவுத்துல நீங்க வந்தீங்கன்னா 36 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதே வந்து நீங்க டெல்டாக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா இப்ப அரசு ஊழியர்கள் அதிருப்தியில இருக்காங்க ப்ரோ. அரசு ஊழியர்களை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க நியூட்ரல் ஓட்டர்ஸை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் உழைச்சாகணும் அடுத்த 2 மாசத்துக்கு. வேற ம். வழியே கிடையாது.
நீங்க வந்து ஒவ்வொரு இஷ்யூ இப்போ கிரவுண்ட் லெவல்ல சூப்பரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய தெருமுனை கூட்டம் போடுறாங்க. எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பிரிண்ட் ரேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது போதுமானா போதாது. இன்னும் 48 மணி நேரம் ஒரு நாள் 24 மணி நேரத்த டபுள் ஆக்கி 2xல உழைச்சா மட்டும் தான் வந்து நம்ம நினைக்கிறத இது பண்ண முடியும். நீங்க 18 to 30ல ஆவரேஜா வந்து 140ல இருந்து 150 1 கோடியே 50 லட்சம் டு 1 கோடியே 40 லட்சம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லா பேருமே வந்து ஓட்டு நமக்கு போடுவாங்கன்னா ஒரு 80% நம்மளுக்கு போடுவாங்க. கண்டிப்பா 2 விஷயம் உறுதி ப்ரோ. என்னன்னா என்னால என்ன சொல்ல முடியும்னா போன தாட்டி 73% தான் ஆச்சு. இந்த வருஷம் கண்டிப்பா 80 to 82% ஆகும். 2வது ஏடிஎம்கே 1 கோடி ஓட்டு கூட வாங்காது ப்ரோ. நம்ம ஷுர் ஷாட்டா 1 கோடி இதுக்கு மேல வாங்க முடியும். ஆனா இது பரவலா இருக்கே தவிர கன்சாலிடேட்டடா சில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு தலைவர் விருகம்பாக்கத்துலயும் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி ஈஸ்ட்லயே நிக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோமே, அதோட எஃபெக்ட் அங்க இருக்கும். கண்டிப்பா 100% சென்னையில இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் ஜோன்ல இருக்கும். ஆனா அதோட எஃபெக்ட் எங்க இருக்கும்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இது ஒரு பேரா இன்னொரு பேர் எடுத்துக்கோங்களேன். இப்ப தலைவர் வந்து நாகப்பட்டினத்துலயும் வந்து தூத்துக்குடியில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற மாதிரி அந்த ரீஜியன்ல இருக்கும். அப்படி நிக்கும் போது என்ன ஆகும்னா சென்ட்ரல் ஜோன்ல நம்மளோட இம்பாக்ட் குறையும். ஸோ ஒன்னு பாசிட்டிவா போனா ஒன்னு லெஸ்ஸா தான் போகும். அப்போ வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இப்ப நிறைய ரீஜியன்ல வந்து இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. வெள்ளூர், ராணிப்பேட்லாம் வந்து நமக்கே மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமான்னா கேள்விக்குறிதான். இல்ல ஜோயல் ப்ரோ, நான் நான் அது மட்டும் சொல்லிடுறேன். வெள்ளூர் வந்து நிறைய வேலை நிறைய பார்த்துட்டு தான் வேலை இருக்காங்க. பார்த்துட்டு நான் இருக்காங்க. ரெகுலரா இல்ல பாக்குறேன். வெள்ளூர் பசங்க கிட்டயும் நான் பேசினேன், வெள்ளூர் பசங்க கிட்ட. வெள்ளூர் இல்ல பாக்குறாங்க, பட் கவினு, ராணிப்பேட்டை ஐம் நாட் ஷுர். வெள்ளூர் வெள்ளூர்லயும் பாக்குறாங்க. ஜோயல் ப்ரோ நீங்க ராணிப்பேட்லயும் சொன்னீங்களே டெல்டா மாமன்ற உறுப்பினரே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு அங்கெல்லாம் நம்ம bro, சான்ஸ் இருக்கான்னு கேட்டா சான்ஸ் இருக்குடா. சச்சின் நீங்க பட் எல்லாம் சொல்ற விஐபி தொகுதிங்களா எத்தனைடா இருக்கு? அதான் இல்ல, bro, 60 60 தொகுதி bro. 60 தமிழ்நாட்டுல தொகுதி 60 இருக்காங்க. தொகுதி. டேய் 2 கட்சியும் சேர்த்துனா 60 தொகுதி 60 வரும்டா தொகுதி. விட்டோபா. 60 ஏடிஎம்கே, இப்பதான் தொகுதியை டிஎம்கே. வந்து விட்டோபாக்கு இல்ல விட்டோபாக்கு ஞான உதயம் பிறந்துருச்சு. இல்ல 60 இப்பதான் தொகுதி லேசா 60 தொகுதின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல ஏடிஎம்கேவோட தொகுதியில அந்த விஐபி தொகுதியில எல்லாருமே இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஆஹா, அது கொஸ்டின் தான், கொஸ்டினபிள். அப்ப அதுல ஒரு இல்ல 50 நான் இல்ல அது இல்ல கொஸ்டின் 45க்கு தான். எனக்கு ஒரே மாத்திரலாமா ஒரு அத? கொஸ்டின். இல்ல அதான் விட்டோவா ப்ரோ, சொல்றேன்ல, அவங்க உனக்கு எப்படி ஸ்ட்ராங்கா ஒர்க் இருக்காங்கன்றது ஆகும்னு நான் கொஸ்டினபிள் சொல்றேன்டா. தான். பட் ஸ்டில் நம்ம எந்த அளவுக்கு அதை ஓவர்டேக் பண்ணி போயிருக்கோன்றது தான் அது இன்னொரு கொஸ்டின். அது உனக்கு இல்ல 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 அவன் வந்து வீக்கா இருக்கான்னா நம்ம அந்த வீக்கா இருக்கவனோட நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா மட்டும்தான் வரும்னு இருக்கோமான்றது சொல்ல ஒரு முடியாது. கொஸ்டின் இப்ப தான். ஜோயல் சொன்ன மாதிரி நியூட்ரலை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரோன்ற இல்ல அதுக்கான இல்ல வேலை பாக்குறோமா? இல்லடா, இல்ல இப்ப இல்ல ஜோயல் இல்ல நியூட்ரல்ல நம்ம பக்கம் ஏய், கொண்டு வரதுக்கு ஒரே நம்ம நிமிஷம்டா. மேனிஃபெஸ்டோ தான் பேசும். ஐபி வேற வழியே கிடையாது. ஆத்தூர்ல விட்டோபா, ஆத்தூர்ல ஐபியோட ப்ரொஜெக்ஷன் இப்போதைக்கு என்ன தெரியுமா? 65% விட்டோபா. கரண்டா நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க இல்ல இன்னைக்கு. இல்ல ப்ரோ சச்சின் ப்ரோ, நீங்களும் வந்து கொஞ்சம் வெறும் இல்லைன்னு லைக் இந்த சொல்றீங்களா டிஎஸ் நீங்க? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆத்தூரையும் மூர்த்தியோட தொகுதியும் எடுத்து எக்ஸாம்பிளா பேசக்கூடாது. இல்லைங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் அதத்தான் ப்ரோ, அதெல்லாம் நம்ம வந்துட்டு நான் அதத்தான் சொல்றேன். நீங்க வின் பண்ணணும்னா 118 எடுக்கணும்ல. அந்த இல்ல 118ல ப்ரோ, நான் ஒரு இதுவும் ஒன் நிமிஷம் ஆஃப் இருங்க, த நான் சொல்றது கேளுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காருல்ல, அவருக்கு தொகுதி என்னது? திருவடி மருதா யார சொல்றீங்க? திருவாரூர். அன்பில் மகேசன். திருக்கோயிலூர் இல்ல இல்ல ஹையர் திருக்கோயிலூர். அன்பில் இல்ல இல்ல மகேசன் ஹையர் சொல்றீங்களா? இல்ல ஹையர் பேரை எஜுகேஷன். சொல்லுங்க எனக்கு. பொன்முடிய இப்ப கூட சொல்றீங்களா? திருக்குறள்ல இல்ல இல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு மினிஸ்டர் வந்து அன்பில்னு வீரா தெரியும். செலியனா? மகேஷ் பொய்யாமொழியா? இல்ல 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 செலியன் செலியன் கோவி செலியன் கோபி செலியன் செலியன் நினைக்கிறேன். கோவி கோபி செலியன் செலியன். கோவி கோபி செலியன். செலியனோட தொகுதி சரியா தெரியல எனக்கு. அவரோட தொகுதியில அவர் தோப்பாரு இந்த வாட்டி. இல்ல ப்ரோ, அதுக்கு தான் நான் சொல்ல நீங்க வரேன். மினிஸ்டர் நேம் பண்றீங்க. நான் ஏன் தொகுதியை பேசுறேன்னா, நான் ஏன் தொகுதியை தான் பேச முடியும் டிஎஸ். அதுதான் இல்ல ப்ரோ, பிரச்சனை. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்றதுல வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஆளு. ஐபி, மூர்த்தி எல்லாம் அவங்கலாம் நிச்சயம் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜு ஜெயிப்பாரு. அதத்தான் அந்த சொல்றேன். இன்னொருத்தர் அப்போ வந்து நம்ம ஜோயல் சொன்ன மாதிரி 60 எடுத்து வச்சுட்டு 180 ஆமா. தான் நம்மளுக்கு டார்கெட்னா, அப்ப அதுக்கான உழைப்புகள் அதை நோக்கி இருக்கான்றது நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அது கேட்டா நிச்சயமா கேட்கலாம். அது கேட்கும்போது என்ன வருதுன்னா, இல்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம்ன்றத இல்ல விட்டோபா சச்சின், உழைப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல. உழைப்பு பத்தாது. அதானே நீங்க சொல்ல வரீங்க. கரெக்ட். கரெக்டா? இல்ல எக்ஸாக்ட்லி. நம்ம இதையும் நெவர் ஆட் செட்டில் பண்றேன். மட்டும்தான் இங்க திரும்ப ஜோய் திரும்ப ரீட்ரேட் பண்றோமே தவிர இதையும் நம்ம ஆட் வந்துட்டு பண்றேன் எதுவுமே ஜோயல். பண்ணணும்னு சொல்ல. இந்த போல்ஸ்டர்ஸ் மூலியமா அவங்களுக்கு செட் பண்றது என்னன்னா, நம்ம வேலை பார்க்காமயே ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணி ஆகணும்ன்றதும் நமக்கு வந்து ரொம்ப தேவையான ஒண்ணு. அதுதான் இங்க நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம்.
இல்ல நான் அது இன்னொன்னு சொல்லிர்றேன். போல்ஸ்டர்ஸ் இந்த சர்வேவெல்லாம் நம்பிட்டு இருந்தா, கட்சி எல்லாம் கண்டிப்பா கிரவுண்ட்ல இப்படி இறங்கியிருக்க மாட்டாங்க. பார்ட்டி டிசைடட் நம்ம ஒரு கிரவுண்டுக்கு நம்ம போய் தான் கட்சி ஆகணும். நம்ம கட்சி அதனால என்ன தான் பார்ட்டி இல்லடா நம்ம கட்சி இவங்கெல்லாம் பார்க்கறது நம்மளை பத்தி நம்ம இங்க இருக்கிற ஒரு சர்க்கிள் நம்மளோட இல்ல சொசைட்டி சச்சினு, இல்ல நம்பளோட நம்மளோட ஒரு என்ன சொல்றது? அது இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு கரெக்ட்டா சொல்ல வரல. நாம என்ன ஃபீல் பண்றோம்ன்றது தானே மேல அது வரைக்கும் கண்டிப்பா ரீச் ஆகுது. அதுக்காக சொல்றேன். பார்ட்டி ரொம்ப கிளியரா இருக்காங்க. வி ஹேவ் டு ஹிட் த கிரவுண்ட்ன்றதுல ரொம்ப இல்ல தெளிவா அதே மாதிரி இருக்காங்க. நிறைய இடத்துல நான் தெருமுனை சீரியஸாவே கூட்டமும் சொல்றேன். போட ஆரம்பிச்சிட்டாங்க, கிரவுண்டை ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சரிதான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மள்ட்ட இல்ல ஜோயல் ப்ரோ நான் அத சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி 2 வாரத்துல நேத்து மட்டும் 8 மீட்டிங்கு. கேஎஸ் காலையில ஈரோடுல பேசுறாரு. மதியானம் ஈவினிங் கிணத்துக்கடவுல பேசுறாரு. அதே நைட்டு 9:30 மணிக்கு அவரோட தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்துல பேசுறாரு. 3 இடத்துல மீட்டிங்கு. புசி ஆகட்டும் எல்லாருமே சுத்தி சுத்தி இல்ல வேலை நீங்க செய்றாங்க. சொல்றது அதெல்லாம் பெரிய 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 மீட்டிங் ப்ரோ. அது இம்ப்ரூவ்மெண்ட். போக ஒரு 50 தெருமுனை கூட்டமாச்சும் நேத்து நடந்திருக்கும், மொத்த ஆல் ஓவர் தமிழ்நாட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா நடந்திருக்கும். ப்ரோ இல்ல அதே ஜோயல் மாதிரி ப்ரோ நேத்து மதுரையிலயுமே எல்லா இடத்துலயுமேலாம் டிஎம்கே ஸ்ட்ரென்த் எதனாலனா ஒரு சில காரணம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது. சச்சின் ப்ரோக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா மதுரையில அந்த ஒரு சில வீக்கான ஏரியாக்களும் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா கவர் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல இன்னும் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தான் ஆமா நினைக்கிறேன். நானும் இல்ல அதுதான் எனக்கு வெயிட் பண்றேன். இல்ல விஸ்மி நான் என்ன நினைக்கிறேன்னா, நியூட்ரல் ஓட்டர்ஸ கொண்டு வரதுக்கே தலைவரோட விஷனும், அது அவர் பேச ஆரம்பிக்கும்போது, பிளஸ் மேனிஃபெஸ்டோவும் தான் அத கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நமக்கு 1.2 வரைக்கும் வோட்ஸ் இருக்கு. அத நம்ம இல்லன்னுலாம் மறுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் நாம 1 கோடி ஓட் நம்ம கேரண்டீடு கேரண்டீடு. தான். அதெல்லாம் இல்ல நான் இல்ல bro. கேக்குறேன் ஆமா. கேள்வி கவின் சச்சின் விஸ்மி யாரா இருந்தாலும் பல்ஸ் இல்ல ஜோயல் யாரா இருந்தாலும் பல்ஸ் கொடுங்க. கேடிசிசில 28 ஆடா கவின் 28 தொகுதி இருக்கா? அதுல எத்தனை நம்ம இல்ல யாரோ சென்னையே 38ன்னாங்க. சென்னையே 38 21 வந்துருது. எப்படா கேடிசிசி 38ல எத்தனை நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்க? நான் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது டோபா. நீ எனக்கு இப்போ நீ எப்படி தெரியுமா கேக்குற? சரி விட்டோபா. ப்ரோ இல்ல நீங்க சச்சின் நான் கேக்குற சொல்றேன். கேள்விக்கு நாங்க நான் எப்படி தெரியுமா விசாரிச்ச பதில் சொல்ல வரைக்கும் முடியும்? சொல்லவா? நான் ஒண்ணு இப்போ கவின் ப்ரோ யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம், அதனால அந்த ஏரியால தெரிஞ்சிருக்கலாம், அப்படி தெரிய வரலாம். இப்போ எனக்கெல்லாம் ஜஸ்ட் சோசியல் மீடியா மட்டும்தான். அதை வச்சுட்டு இல்ல எங்களால சொல்ல முடியும்னா எங்களால சொல்ல முடியும். இல்ல இப்ப எங்களால இப்போ ஜோயல் பேச ப்ரோ இல்ல நான் முடிஞ்சது என் எங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினதை வச்சு நான் சொல்றேன். சென்னை ரீஜியன்லாம் இறங்கி அடிச்சா 17க்கு 17 ஐ மீன் 17க்கு மினிமம் 12 மாறும் போல. அந்த அளவுக்கு நமக்கு அங்க ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதே அதுதான். ஏன்னா இறங்கி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க நம்ம பசங்க. அத நம்ம சும்மா நெகேட்டும் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் போயிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால சென்னை நம்ம விட்டோபா நீ கேடிசிசி கேட்டேன்னா, கேடிசிசி வி ஆர் இந்த லீட்ரா. நான் அத மட்டும் சொல்லுவேன்டா. நான் விசாரிச்ச வரைக்கும். ஏன்னா எனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் படிச்சிருந்தனால, அதனால நான் சொல்றேன். இல்ல ஹவ் அபௌட் டெல்டா? ப்ரோ டெல்டா டெல்டா எனக்கு தெரியாது ப்ரோ. honestly எனக்கு அங்க பெருசா 48 மணி கான்டாக்ட்ஸ் நேரம் இல்ல. உழைக்கணும் ப்ரோ. 24 மணி நேரத்துல 48 மணி நேரம் உழைச்சாதான் ப்ரோ டெல்டா சரி சைட்லாம் இப்ப கடலோர மாவட்டம் இல்ல எத்தனை யாரு நம்மளுக்கு? யாரு டெல்டால இருந்து வரீங்க? கடலோர மாவட்டம் எத்தனை இருங்க நம்மளுக்கு? ஒரே நிமிஷம் இருங்க. டெல்டால இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேசட்டும் டெல்டாவை பத்தி. இதுங்க நாகப்பட்டினத்துல நான் கேட்டவனே என்னன்னா, ஆக்சுவலி போன வாட்டியே டிஎம்கேக்கும் நம்மளுக்கும் ஐ மீன் ஏடிஎம்கேக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாலே 6000 to 7000 ஓட் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? அதனால மணி கொஞ்சம் ஒர்க் பத்தல ப்ரோ. ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதுதான் அங்க இருக்கிறவங்க ஏன் சொல்றது. ஏன் நதீர் நீ இதை பேசுற? உனக்கு யார் உரிமை கொடுத்தா ஒர்க்கு பத்தலன்னு பேசுறதுக்கு? ஏன் உரிமை கொடுத்தாவா? இல்ல ஆ. என்ன ஏன் இதெல்லாம் சொன்னாங்கன்னா, நீ சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்லலாம்? என்னன்னா என்ன ஆக்சுவலி பைத்தியக்காரங்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா அங்க கொஞ்சம் வேவ் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகேவா? நான் சொல்றது மைனாரிட்டிஸ் மத்தியிலே வேவ் நல்லா இருக்கு. ஏன்னா நான் பார்த்த வரையும் டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் தான் இருப்பாங்க மைனாரிட்டி சைடுல. இப்போ இப்போ எங்க சொந்தக்காரங்க சைட்லயே நிறைய பேர் மாறிட்டாங்க ஆக்சுவலி டிவிக்கு. ஆனா அங்க ஒர்க் கொஞ்சம் பத்தல. அது இல்ல கொஞ்சம் ஓஎஸ் மணியன் ஜெயிப்பாருன்றீங்களா நீங்க இந்த வாட்டி திருப்பி? இப்ப ஷானவாஸ் தான் அங்க நின்றது லாஸ்ட் டைம். ஆக்சுவலி அவரு ஷானவாஸ்க்கு இப்ப தொகுதி மாத்தி இல்ல கொடுத்தாங்க. அவர் நதீர் சரி நதீர் மத்த எல்லாருமே சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இருக்காங்க. அத இந்த நான் அக்செப்ட் கேள்விக்கு பண்றேன். நான் அக்செப்ட் இந்த பண்றேன். கேள்வி நான் பதில் சொல்றேன்டா. ஸ்விங் ஓட்டர் இல்லைன்னா ஒரு கட்சி ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கணும்ல விட்டோபா. என்ன விட்டோபா பேசுற? இல்ல ஏய் நான் அந்த சொல்ற இல்ல ஸ்விங் வேறடா சச்சின். ஸ்விங் இல்ல கூட டெல்டால எக்ஸ்பிளிசிட்டா இன்னும் வெளிய 2 கொஸ்டின் சொல்லிடுவான். நீ நதீர் ப்ரோ. சைலண்ட் நதீர் ப்ரோ ஸ்விங் நீங்க எல்லாம் எங்க ஒரு வரதுனால கர்மம் தான். சச்சின் ப்ரோ டெல்டால என்ன 2 கொஸ்டின் நதீர் ப்ரோக்கு. நதீர் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ஓஎஸ் ப்ரோ மணி இந்த அவன் வாட்டி வெளிநாட்டுல உட்கார்ந்திருக்கான் ப்ரோ. அவன் கிட்ட கேட்காதீங்க ப்ரோ.
சரி டேய் அவனுக்கு அப்ப அங்க கான்டாக்ட்ஸே இருக்காதாடா? நான் கூட தான் கோயம்புத்தூர்ல உட்காந்து கேடிசிசி பத்தி சொல்றேன். எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்காதா? என்னடா நாங்க பேசுற? இவன் என்ன நாங்க தான் நினைக்கிறான், யூஎஸ்ல உட்காந்துருக்காங்க. இவங்க அது எல்லாம் ஒண்ணும் வந்து இல்லை. நேட்டிவா பேசி நேட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல 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 சச்சின் இல்ல ப்ரோ சீரியஸ் கொஸ்டின். அதான் இல்லங்க, டெல்டா நதீர் நானும் சொல்லுங்க. சீரியஸா தாங்க பதில் சொல்றேன். நான் விட்டோபாட்ட சொன்னேன். சரி இருங்க. நதீர் சொல்லுங்க நீங்க. டெல்டால வாய்ஸ் பண்ணி ஜெயிச்சிருவாரா இங்க ஐ மீன் நாகப்பட்டினத்துல? இல்ல நதீர் என்கிட்ட டிஎம்ல நேத்து ஒண்ணு சொன்னான். அத நான் சொல்றேன். இறங்கி வேலை பார்த்தா டெல்டால நிறைய கன்வெர்ட் பண்ணலாம்டா. எஸ்பெஷலி நாகப்பட்டினம்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தான் இறங்கி வேலை உண்மையிலே பார்த்தான்னு ஷுவர் சொன்னான். ஷாட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இறங்கி வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா அதேதான். பண்ணலாம். ப்ரோ நான் வெரி 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 ஹானஸ்டா ஒன்று சொல்ல ஓப்பனா, டெல்டா சைடில் வி ஆர் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் ஏடிஎம்கே ப்ரோ. அதான் உண்மை. ஏன் தெரியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொகுதினா டெல்டால ப்ளஸ் 15ல தான் வந்து டிஎம்கே அலையன்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்ன ஆகுது? அது அப்படியே உடையுது, நல்லிஃபை ஆகுது நம்ம கரெக்ட் வரனால. கரெக்ட் கரெக்டான பாயிண்ட் இது. அது ஏடிஎம்கேக்கு நம்மளுக்கு வந்து பிடிக்குதோ, இந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதான் உண்மை. டெல்டால இன் ஃபியூ கான்ஸ்டிடுவன்சிஸ் நம்ம வந்து இன்டைரக்ட்லி ஹெல்பிங் வந்து இல்ல ஃபியூனா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா True சொல்லுங்க. தான் ப்ரோ. நிறைய இடத்துல இல்ல இல்ல ஏடிஎம்கே இல்ல டவுன்ல விட்டோபா போயிடுச்சு ப்ரோ. ஆனா இல்ல விட்டோபா, இல்ல உங்களுக்கு நான் விட்டோபா உனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா. ஒன்னே ஒண்ணு நான் உனக்கு ஸ்டாப் பண்ணி சொல்லவா? இங்க ம். நீ வந்து நான் உனக்கு என்னடா எலிவேட் பண்ணி பேசுறேன். ஜோயல்லாம் வந்துட்டு ஹி நோ சம்திங். உண்மையாவே எனக்கு ஜோயல் வந்துட்டு தெரியும்னா, ஜோயல் வந்து கல்யாண நிலவரம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க கேஸ்ட் போலரைசேஷன், அதுக்கு ஆனா பின்னாடி எனக்கு இருக்க ஏடிஎம்கே இல்லன்னு எனக்கு தெரியும். இல்ல ஏடிஎம்கே இல்ல சில விட்டோபா தொகுதிகள்ல இல்ல இருக்கு. விட்டோபா ப்ரோ சில ஒரே ஒரு நிமிஷம். ரீஜியன்ஸ்ல இருக்கு. ஏடிஎம்கே 21ல இல்லன்னு தான்டா நினைச்சான். 75 எங்க இருந்து வந்துச்சுன்னு எவனுக்குமே தெரியல விட்டோபா. தயவு செஞ்சு டெல்டால இருந்து வரல ப்ரோ. டெல்டால டெல்டால இருந்து இருந்து வரலன்னு வரல ப்ரோ. ப்ரோ எனக்கு நீ தான் அதை ப்ரோ விடு ப்ரோ, தெரியும். 21 விடு, நீ 24ல பாரு bro. இல்ல இல்ல 24ல என்ன பண்ணாங்க? இப்ப டேய் ஒண்ணுமே இல்லடா கவினு. டேய் சரி நீ வந்து நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் விட்டோபா ஒரே மாதிரி விட்டோபா ப்ளே ஆகாதுடா. விட்டோபா இல்ல இல்ல விட்டோபா, இது ஜோயல் என்ன சொல்ற அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நமக்கு அங்க பவர் இல்லைன்னு சொல்ல, நம்மளோட பவர் இஸ் பிட் லெஸ் தென் ஏடிஎம்கே. அண்ட் அது வந்து ஏடிஎம்கேவோட நம்ம லெஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலையே. இல்ல இல்ல அப்படியா ஜோயல்? கவின் ப்ரோ இல்ல அத இல்ல நான் இல்ல வந்து இல்ல நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம புல் பண்ற ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கேவை இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுதுங்கிறாப்ல. அதான் இல்ல ஜோயல் ஜோயல் ப்ரோ எந்த எந்த கான்ஸ்டிட்யூன்சி சொல்றீங்க? எந்த தொகுதி? சில தொகுதிகள்னு சொன்னீங்க. எந்த தொகுதிகள் உங்களோட எஸ்டிமேட்ல? ப்ரோ அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக போக வேண்டாம் ப்ரோ. நம்ம அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இல்ல 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 இந்த டாபிக்கே இதோட விட்டுருவோம். நம்ம தான் ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். இறங்கி எல்லாம் டெய்லி வேலை பார்த்துட்டு போய் படுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இல்லடா கவினு, இதெல்லாம் பேசுறதன் மூலியமா என்ன இல்ல கலங்கல வரும். நானும் அதான்டா நான் சொல்றேன், உனக்கு சொல்லவா, பேசுறது தப்பு இல்ல. ஏன் இது வந்துட்டு டேய் பேசணும்னு நான் சச்சினு, உனக்கு நான் சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். சரி உங்களுக்கு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். மக்கள் தானே நார்மலா வீடியோஸ்ல தான் பேசுது. நான் சர்வே வீடியோஸ் இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு கருத்து வீடியோ, கண்டிப்பா ஒபினியன் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன், நீ பேசி முடி. ஒபினியன் வீடியோஸ்ல அவங்க தான் பேசுறது. டிஎம்கேக்கு சொல்லிடுறாங்க கரெக்டா எல்லாரும். டிவிகேக்கு ம் ம் சொல்றாங்க. ஏடிஎம்கேக்கு ம் நான் எங்கேயும் சரி கொங்கு ரீஜியன்ல பாக்குறோம். அதை தவிர வேற எந்த ரீஜியன்லயுமே நான் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு நான் உனக்கு ஒரு ஒரு நீ பிட் ஆஃப் votes கூட எடுக்கிறது இது இல்ல. நான் பதில் சொல்லவா? நீ ம். வந்து உனக்கு உனக்கு வேர்பல் ஓட்டிங்க்கும் பட்டனை ப்ரெஸ் பண்றதுக்கான ஓட்டிங்க்கும் டேக்கும் நைட்டுக்குமான வித்தியாசம்ன்றத நீ எப்போ ம். புரிஞ்சுக்க போறேன்றது எனக்கு சரியா தெரியல. அது ஓகேவா? அது நீ எப்போ வந்து இங்க விஜய்ன்ற ஒரு இல்ல இல்ல ஃபேக்டர் இருக்குன்னு விட்டோபா, எப்போ இல்ல இல்ல புரிஞ்சுக்க விட்டோபா, போறேன்னு நான் எனக்கு உனக்கு இல்ல 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 விட்டோபா அதுக்கு டேய் ஒரு அதுக்கு நிமிஷம். okay. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன்டா. இவன் விட்டோபா விஜய் எல்லாமே இருக்கு விட்டோபா. நீ சொல்றது எதையுமே நெகேட் பண்ணல, சச்சின் சொல்றது நெகேட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, த திங் இஸ் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் எப்பயுமே ஒரு இடத்துல இருந்துட்டே தான் இருந்திருக்கு. டிஎம்கேக்குன்னு ஒரு மைனர் ஓட் பேங்க் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம அவங்களதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் புல் பண்ண முடியுமோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே புல் பண்ணிட்டோம். இப்போ இதையும் தாண்டி நம்ம புல் பண்ணி நம்ம மேலே போகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் யோசிக்கணும். இல்ல நாம வந்து நாம மேல வந்துட்டதுனாலயே ஏடிஎம்கேக்கு பவர் இல்லைன்னு சொன்னா தட் இஸ் அது வந்து ஒரு ப்ரூட்டலான தப்பான ஸ்டேட்மெண்ட். அது வந்து அப்படி கிடையாது. So, ஏடிஎம்கேக்கு பவரே இல்ல. இல்ல கவின் ப்ரோ நீங்க நான் சொல்றது அதுக்காக ரைட். பட் ஆனா அது வந்து ரீஜன் இல்ல ப்ரோ, ஸ்பெசிஃபிக். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் ப்ரோ. ADMK இப்போ has நான் இந்த largely மாதிரிலாம் deteriorated. ஆல்ரெடி கீழ போயிருக்கு. சரிடா, நான் இல்லைன்னு விட்டோபா. நீ சொல்றது நான் பாரு, உன் ஆமான்னு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன்டா. நான் இல்லடா. இப்ப நீ சொல்றதுக்கு நாங்க யார் மறுப்பு தெரியும்? நான் ஆமான்னு சொல்றேன். நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏடிஎம்கே இஸ் டிட்டோரியேட்டிங். எக்ஸாக்ட்லி. ஏடிஎம்கேயோட பவர் போயிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா பவர் நிறையவே போயிருக்கு. ஆனா ஓட் பேங்க் உடைஞ்சிருச்சான்னு கேட்டா அதுதான் இங்க எங்களால சொல்ல இங்க முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய உனக்கு இது சாரா கவிங்க. இங்க நான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்லு சொல்றேன். அதாவது வந்துட்டு நீ இதையாவ ரேட் பண்ணுவ, எட்வினையும் அவைக்கும் ரேட் பண்ண மாட்டியான்னா, இது கிடுக்குப்புடி கேள்விக்கு எனக்கு பதில் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியத நான் உனக்கு சொல்லிடுறேன். எங்கெல்லாம் விஜய் ஜெயிக்கிறாரோ,
அங்கெல்லாம் ஏடிஎம்கே 3rd பொசிஷன் போதும். எங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்குதோ, அங்கெல்லாம் விஜய் 3rd பொசிஷன் போறாரு. திஸ் இஸ் இன்வேரியபிலி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது ம். வந்துட்டு அந்த இதயா சொல்றாப்படி. சரியா? அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் அதான் பேட்டர்னும்னு எனக்கு தோணுது. ம். இல்ல இப்போ பட் ஆனா டெல்டால இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல ஒரு ஒண்ணே நிமிஷம் ஒண்ணு இல்ல பாக்குறீங்க. எனக்கு அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சச்சின். நாம வந்து இன்வேரியபிளி மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்சி எய்தர் 1 ஆர் 2ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். மேபி ஆமா. ஃபியூ கான்ஸ்டிடியூன்சில நம்ம 3ல இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் சொல்றேன். இல்ல அவர் சொல்றது இதே சொல்றது நீங்க நம்பினா சச்சின் என்ன ஆகுனா ஏடிஎம்கே will have very less number of seats ன்னு அர்த்தம். கரெக்ட் அப்பதான் தான். நம்ம தேர்ட் அதுதான் வருவோம். ஆமா. ம். அதுதான் ப்ரோ. நானும் You know, அதான் சொல்றேன். ஏடிஎம் ப்ரோ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன் ப்ரோ. இது இது எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா ஏடிஎம்கே வந்து 75ல இருந்து டிட்டோரியேட் தான் ப்ரோ ஆகுறான். அவன் வந்து 75 முந்துறதுக்குலாம் நோ சான்சஸ் ப்ரோ. ஒரே நிமிஷம். இப்போ வீடியோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேலே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது செல்லூரில் எடுத்தது. அந்த வீடியோவோட ஃபைனலில் போய் ஸ்கோர் பார்த்துட்டு வாங்களேன். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், ஏடிஎம்கேவோட உண்மையிலே கேடட் ஸ்ட்ரென்த்து செல்லூரில் அதுதான் மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்களேன். இல்ல ஜோயல் ப்ரோ நான் இல்ல ஜோயல் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் விட்டோபா. இந்த வீடியோ மேட்டரே விட்டுருங்க ப்ரோ. நம்ம வந்து ரியல் கிரவுண்டை ஃபீல் பண்ண முடியும். உங்க ஊர்ல எப்படி இருக்கு, உங்க தொகுதியில எப்படி இருக்கு, உங்க பூத்ல எப்படி, உங்க ப்ரோ பூத் மதுரை சைடுல எப்படி இருக்கு. செல்லூர் பத்தி பேசுறீங்களா? சரி ஓகே கிருஷ்ணி ரைட். தொகுதி போல. செல்லூர் ராஜு இல்ல அவர் எப்படி அங்க ஜெயிக்காம இருப்பாரு? இல்ல ப்ரோ அந்த ப்ரோ வீடியோ போய் பார்த்துட்டு டிஎஸ் வாங்களேன். அந்த நீங்க இல்ல வீடியோ இல்ல அப்படிலாம் டிஎஸ் பிளைண்டா ஒரே சொல்ல வேணாம். சரி இங்க போட்டுலாம் இல்ல உடைக்க வேணாம் எதையும். விடுங்க ஒரே விடுங்க ஃப்ரீயா நிமிஷம். விடுங்க. இல்ல டிஎஸ் நீங்க சொல்ற கான்செப்ட் படி செல்லூர் ராஜுக்கு ஒதுக்கியாச்சு, ராஜேந்திரப்பாக்கு ஒதுக்கியாச்சு, ஆர்எஸ் ஒதுக்கியாச்சு. இப்படி யார அப்ப ஒதுக்கியாச்சுன்னா எங்களுக்கு நம்ம இல்ல ஒதுக்கி சச்சின், இன்னும் நாங்க இல்ல 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 ப்ரோ இல்ல நான் இன்னொன்னு இதுல என்ன இது இருக்கு? 60 சீட்டு நானும் தான் சொல்றேன். ஏங்க போயிடும். மதுரையில நாங்க 60 சீட்ல மதுரையிலே 10னா அப்ப நாங்களாம் வாழ்றதா இல்லையா? நாங்க எங்களை பார்த்தா மனுஷங்க தெரியல. இல்ல அதுக்கு ஜோயல் என்ன பண்ண ப்ரோ முடியும்? அங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடம் தான் ப்ரோ. ஏய் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இத சொன்னா எக்ஸாக்ட்லி. இத இப்போ வந்து ப்ரோ யாரு வீடியோ போட்ட? ஜோயலா? ப்ரோ நீங்க ஆமா. மேல வீடியோ போட்டீங்களா? இதுக்கு நான் சச்சின் கொடுத்த ஆன்சர் தான் நானும் கொடுக்குறேன். வேர்பல்ல இருக்கிறது ஒண்ணு இருக்கும். அங்க போய் பட்டன் அமுக்குறதுக்கு நாள் இல்ல 2 அதுக்கு நாளுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு ஒரு தான் அந்த விஷயம் வீடியோவை நடக்கும். நான் ஷேர் பண்ணேன் ப்ரோ. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணேன். நான் இல்ல ப்ரோ உங்க ஸ்டேட்மெண்ட் நான் தான் சப்போர்ட் எலெக்ஷனுக்கு பண்றேன். 1 நாள் 2 நாள் முன்னாடி இல்ல கரெக்டா ஒரு 3 நாள் முன்னாடி எல்லாம் நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஒரு சில மேட்டர்லாம் நடக்கும். சரி அப்ப விஸ்மி என்னடா அப்ப ஏன் ஆகட்டும். 7 பணம் தொகுதியில வந்து பணம் எவ்வளவு டெபாசிட் பெரிய போச்சு? ஃபேக்டர் ஓட் ஆகட்டும். பேங்க் அப்படியே தானே ரிமைனிங். எதுக்கு 7 தொகுதியில டெபாசிட் போச்சு? இல்ல 2000 அது யாரு அந்த ரீஜன் இல்ல. அந்த யாரு ரீஜன் இல்ல விட்டப்பா. யாரு தொகுதியில அந்த ரீஜனா டெபாசிட் போச்சு? நீ ரீஜன் என்ன ஸ்பெசிபிக்கா சொல்ல. மொட்டையா சொல்லாதடா. என்ன ரீஜன் எங்க ஸ்பெசிபிக்கா கேக்கல. ஜெனரலா கேக்குறேன். 7 ஃபர்ஸ்ட் டைம் யாருக்குடா டெபாசிட் போச்சு? ஏடிஎம்கேடா ஃபுல்லா 7 தொகுதினா என்ன 7 தொகுதி? லாஸ்ட் எலெக்ஷன்ல இது 2024 எலெக்ஷன்ல 7 தொகுதியில இது டெபாசிட் போச்சு ஏடிஎம்கேக்கு. நாடாளுமன்ற தேர்தல் 2024 அந்த நாடாளுமன்ற தொகுதியில சட்டமன்ற தொகுதியில 7 தொகுதியில டெபாசிட் போயிருச்சுன்னு சொல்றியா? நான் உனக்கு இன்னொன்னு சொல்லவா? நான் சொல்றதுக்கெல்லாம் இவன் ஆப்போசிட்டா தான் சொல்லுவான்னு. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சேமாவே பிளே ஆகாது ஃபர்ஸ்ட். சரியா? ஆனா இது ஏன்னு ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு சச்சின். இல்ல டேய் இல்ல சச்சின், இப்ப டிக்டோரியேட் அதுவும் தான் என்னன்னா அது ஏடிஎம்கேவா ஃபர்ஸ்ட் இல்லாம டைம் இடிஎம்கேவா மாறுறனால கேஸ் போலரைசேஷன் ஆகி மொத்த பேரும் ஒரு மொத்த கூட்டமும் சேர்ந்து ஆப்போசிட்டா ஓட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஓட்டை நம்ம சைடு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதை மட்டும் சொல்லிவிட்டோம்பா. இல்ல பேசிட்டேன். ஜோயல் அவனுக்கு ப்ரோ, இதுக்கு அதுல நான் ஆன்சர் சொல்றேன். அப்பனா இல்ல என்னன்னே இதுக்கு நான் தெரியாது. ஆன்சர் சொல்றேன். தலைவரோட விஷன் பிளஸ் கேம்பெயின் தான் நியூட்ரல் ஓட்டர்ஸை நம்ம பக்கம் எடுத்து வரோம். ஜோயல் ப்ரோ எனக்கு இது actually மூணு நீங்க நம்பிக்கை இருக்குடா. சொன்னீங்களா? அந்த மேஜர் தொகுதிகள்ல எல்லாம் அண்ணாமலை தான் ஓட்டை எடுத்தாரு. டிஎம்கே எடுக்கல அந்த ஓட்டை. நீங்க சொல்லியிருந்தா அந்த ஷிஃப்ட் அப்படியே டிஎம்கேக்கு இருக்கும். பெர்சன்டேஜ் டிஎம்கேக்கு ஏறி இருக்கும். டிஎம்கேக்குலாம் ஏறல. விட்டோபா புரியுதா? 88 lakh ஓட்ஸ் விட்டோபா. போன நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக வாங்கினது வந்துட்டு 88 லட்சம் ஓட்டு. டிட்டோரியேட்டட் தான் கேட்டா ஹெவிலி டிட்டோரியேட்டட். அந்த பார்ட்டி வந்துட்டு தன்னோட பவர்லாம் லூஸ் பண்ணுதானா கண்டிப்பா லூஸ் பண்ணுது. ஆனா அதையே நம்ம வந்து த்ரெஷோல்ட வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அளக்க முடியுமான்னு கேட்டா அதுல எனக்கு டவுட் இருக்குடா விட்டோபா. அது மட்டும் தான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியுமே தவிர்த்து இல்ல அதுதான் எனக்கு ஒரு டவுட் நான் இருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் டெல்டாவை பத்தி. டெல்டால ஐ திங்க் ஜோயல் ப்ரோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். எல்லா நம்ம எடுக்கிற ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஃபேவரா போகும்னு. அது மேபி 1-2 தொகுதியில் நடக்கலாம். இன்னும் நிறைய இடத்துல டெல்டால 2021லயே ஏடிஎம்கே ஒன்றும் பெரிய பிரசன்ஸ் கிடையாது. அவங்க ஜெயிச்ச எப்பயுமே பிரசன்ஸ் கிடையாது தொகுதியில் ப்ரோ. என்னப்பா? எப்பயுமே பிரசன்ஸ் கிடையாது ப்ரோ. திருச்சியில 10க்கு 10 ப்ரோ டிஎம்கே. இல்ல அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஈவன் இப்ப ஒரு ஓஎஸ் மணியன், முன்னாடி வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு அவங்க தொகுதியெல்லாம் வந்துட்டு நல்ல பிரசன்ஸ் உண்டு. இவர் அதே மாதிரி அவர் பேர் என்ன அரியலூர் அந்த விஜயபாஸ்கர்
அந்த ம். அந்த தொகுதி. ம். அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஓட்டுல நல்ல இதா ஜெயிப்பாங்க. அதே சமயத்துல தோக்குற தொகுதி பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் குறைச்சிருக்கும் பயங்கரமா. ஆமா. அவங்களுக்கு வந்து என்ன லாஸ்ட் டைம் மட்டும் ஒரு 36, 37% வந்துச்சு. என்ன பட் ஆனா மட்டும் சொல்லுங்க ரியலா ப்ரோ. பார்த்தீங்கன்னா, பை இல்ல பை தொகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிருக்கும். விட்டோபா யூனோ ஏன் அ வந்துட்டு நானோ, விஸ்மியோ மதுரைய பத்தி இவ்ளோ ஸ்கெப்டிக்கலா இருக்கோன்றதுக்கு இன்னொரு ரீசன் குடுக்குறேன். இது ஒண்ணு கண்டிப்பா டேய் அவன மதுரை இரு. நானும் ஒத்துக்கிறேன்டா நான் ஏன் சச்சின். வி ஆர் சொல்றேன் வீக் இன் லாட் ஆஃப் ஏரியாஸ். காது குடுத்து கேளு தயவு செஞ்சு. திருச்சியில டிஎம்கே 10 அவுட் ஆஃப் 10. கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே 10 அவுட் ஆஃப் 10. மதுரையில ஏடிஎம்கே 5, டிஎம்கே 5. மதுரை இஸ் த பிளேஸ் தே ஆர் ஈக்குவலி காம்பீட்டிங். அவங்க 2 பேரும் 5, 5ன்னு எடுத்திருக்கான். அப்பன்னா அவங்க 2 பேரும் எவ்வளோ விகரஸா ஃபைட் பண்ணியிருந்தா அவனுங்க 5, 5ன்னு செக்யூர் பண்ணியிருப்பானுங்க. அப்பன்னா அந்த 3 அது ஸ்டெப் யாருமே இல்ல அது உண்மை ப்ரோ. ப்ரோ அது நான் சச்சின் ப்ரோ. விட்டோபாக்கு புரிய வைக்கிறேன் ப்ரோ. அது உங்களுக்கு அதுதான் என்கிட்ட வந்து இவ்வளோ ஸ்கெப்டிக்கலாவும், நம்ம வந்து இன்னும் ஹெவியா வேலை பார்க்கணும், இன்னும் ஹெவியா இறங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். இதுதான் உங்களை வந்துட்டு ஹெவியா